தமிழ் சினிமால வந்து காமெடி நடிகர்கள் அநேகர் இருந்தாலும், அதில ஒரு ஒரு காமெடி நடிகர்களுக்கும் ஒரு ஒரு யூனிக் டேலண்ட் இருக்கும். இல்ல ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும். அப்படிப்பட்ட யூனிக் ஸ்டைல்ல இருக்கவர் தான் வடிவேலு அவர்கள். இவர்கள் வந்து ராஜ்கிரண் மூலியமா வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகுறாங்க. அதிலிருந்து நெறைய படங்கள்ல வந்து சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணி ஒரு காமெடி நடிகரா வந்து திகழ்றாங்க. அதுக்கப்புறம் தான் 90ஸ்லேருந்து அவர் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாரு எல்லாருக்கும். தெரிய ஆரம்பிச்சு 90ஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து நெறைய படங்கள் பண்றாரு. அதிலயும் நல்ல முக்கியமான கதாபாத்திரங்களும் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து 2000த்துலலாம் வந்து அவர் இன்னும் தெரியிற அளவுக்கு வந்து அவருடைய காமெடிகள் அப்படின்னாலே வந்து ஒரு செம்மையா இருக்கும் அப்படின்றது எல்லாரும் மத்தியிலும் குடும்பங்கள் மத்தியில வந்து கொண்டாட வேண்டிய ஒரு காமெடியா இது. அதிலும் முக்கியமா என்ன விஷயம்னா, தன்னையே தாழ்த்திக்கிட்டு வந்து அவர் நடிக்கிறதுல ஒரு ஸ்டைல் அவர்கிட்ட இருக்கு. அவர் வந்து யாரையும் மற்றவங்கள கலாய்ச்சோ, மத்தவங்கள கேலி பண்ணியோ நடிக்கிறவர் இல்ல. தன்னையே தாழ்த்தி நடிக்கிறவர் அப்படின்ற ஒரு பேரையும் பெற்று 2000 அளவுல வந்து கிட்டத்தட்ட வந்து சின்ன நடிகர், பெரிய நடிகர் என்று எந்த நடிகரோடும் எந்த நடிகரும் இல்லாம எல்லா நடிகரோடும் சேர்ந்து அவர் பயணிக்க ஆரம்பிச்சாரு, நடிக்கவும் ஆரம்பிச்சாரு. ஸோ இப்படிப்பட்ட நெறைய படங்கள வந்து வடிவேலு நடிச்சிட்டு இருந்தது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஒரு மேடைகளையும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்னா, கட்சி மேடைகள்ல அவரு ஆரம்பிக்கிறாரு. சினிமா துறையில சினிமாக்கள் நடிச்சிட்டு இருந்தாலும், கட்சி மேடைகள்ல வந்து சில குறிப்பிட்ட கட்சிகள் மூலியமா வந்து அவர் சப்போர்ட் பண்ணிட்டு சில மேடைகள்லயும் பிரச்சார மேடைகள்லயும் சில விஷயம் பேச ஆரம்பிக்கிறாரு. இதன் மூலியமா என்ன பண்ணிறாருன்னா, சினிமா துறையில இருந்து கட்சிக்கு போன சில நடிகர்கள் வந்து எதிர்த்து பேசி, அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசி வந்து சில விஷயங்களையும் சர்ச்சைகளையும் மாட்டுறாரு. அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, யாருகிட்ட இப்படி பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள்கிட்ட வந்து எதிரா வந்து இந்த விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாரு வடிவேலு அவர்கள். இதிலயும் வந்து ஒரு கட்சிக்கு சார்பா பேசிட்டு இன்னொரு கட்சிக்கு எதிர்த்து பேசும்போது, விஜயகாந்த் அவர்கள கொச்சையான வார்த்தைகளையும் சரி, அவர் இழிவாக பேசி வந்து சில சர்ச்சைகள மாட்டுறாரு. இப்படிப்பட்ட சர்ச்சையில மாட்டி கூட விஜயகாந்த் அவர்களுக்கு தெரிஞ்சும் அவர் என்ன சொல்றாருன்னா, "விடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அப்படி சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட போயிட்டு இருந்த காலத்துல அதுல இருந்து அவர் வடிவேலு அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சினிமா துறையில இருந்து ஒரு பிரேக் எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சினிமா துறையில எந்த படமும் நடிக்காமல் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரேக் எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு படமும் நடிக்காம இருந்த வடிவேலு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு படம் மூலியமாக வந்து ஒரு கம்பேக் குடுக்குறாங்க வடிவேலு அவர்கள். அந்த படத்துல இருந்து தொடர்ந்து மாமன்னன், சந்திரமுகி 2 இப்படிப்பட்ட நிறைய படங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு வடிவேலு அவர்கள் நடிக்க தொடங்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் போயிட்டு இருந்தாலும் வடிவேலு அவர்கள் மத்தியில வந்து சில சர்ச்சையான விமர்சனங்களும் இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்குன்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து துணை நடிகர்கள், அதுவும் வடிவேலோடு கூட நடித்த துணை நடிகர்கள் யாருக்குமே வந்து வடிவேலு அவர்கள் எந்த சப்போர்ட்டும் பண்ணல. ஒரு பண உதவியோ ஒரு சப்போர்ட்டிவ் உதவியோ கூட பண்ணல. சில துணை நடிகர்கள் எல்லாரும் வந்து மரண படுக்கை வரைக்கும் போயிருந்தாங்க. அதுவும் முக்கியமா சொல்லணும்னா வடிவேலு அவர்கள் கூட சேர்ந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ல சின்ன சின்ன காமெடியில நடித்த சில நடிகர்கள் இருக்காங்க. போண்டாமணி, மனோபாலா இப்படிப்பட்ட சில நடிகர்கள்லாம் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நடிகர்களுடைய மரணத்துக்கும் சரி, அவங்களுடைய தேவைக்கும் சரி வடிவேலு அவர்கள் ஒரு உதவியும் பண்ணல அப்படின்றது சோசியல் மீடியா அளவிலும் சரி, அந்த நேரத்தில் எல்லா அளவிலும் சரி, பேப்பர்கள் மத்தியிலும் சரி இந்த விஷயம் பேசப்பட்ட ஒரு விஷயமாவே இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட சர்ச்சையான விஷயங்கள் பேசிட்டு இருந்த அதுவும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்துச்சு. ஸோ இப்படி போயிட்டு இருந்த விஷயத்தில் இவரோடு கூட முக்கியமான நிறைய படங்கள்லையும் சரி, இவருக்கு பர்சனல் லைஃப்லையும் சரி, வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு ஆக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கமுத்து அவர்கள். ஸோ சிங்கமுத்து அவர்களும் இவரும் வந்து பயணித்த காலம் வந்து நிறைய காலங்கள் இருக்கு. அதிலும் முக்கியமாக அது இவங்க பயணித்த படங்கள் வந்து நிறைய படங்கள் இருக்கு. அதுவும் முக்கியமாக வந்து சொல்லணும்னா நிறைய குறிப்பிட்ட காமெடிகள்லாம் வந்து இவங்களோட காம்போல வந்த காமெடிகள் அப்படின்னாலே இப்போ வரைக்கும் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க காமெடிகள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இவர்கள் படம் மட்டும் நடிக்காமல் சிங்கமுத்து அவர்கள் இவருடைய பர்சனல் லைஃப்லையும் வந்து இவரோடு கூட சப்போர்ட்டிவாகவே இருந்திருக்காருன்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அவருக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்குற விஷயத்திலிருந்து மற்றும் இல்லாமல் அவருக்கு சொத்து விஷயத்திலிருந்து எல்லா விஷயத்திலும் அவருக்கு ஐடியா கொடுத்து ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸாகவே சிங்கமுத்து அவர்கள் வடிவேலு கூட இருந்திருக்காங்கன்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கும்போது ஒரு சில கால நேரத்தில் வந்து சிங்கமுத்து அவர்கள் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாங்க ஒரு நேரத்தில். அப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து வடிவேலு அவர்கள் வந்து சரியா வந்து சினிமா துறையில் இருக்க எந்த துணை நடிகர்களுக்கும் ஒரு உதவியோ பண்ண மாட்டாரு. ஒரு மனசாட்சியே அவர்கிட்ட இல்ல. ஒரு துணை நடிகர்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதோ இல்ல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அர்ஜென்ட் ஆபத்து ஒரு பண உதவி கொடுக்கறதோ கூட இது மாதிரி பண்ண மாட்றாரு. அவர் வந்து என்னதான் பணம் சம்பாரிச்சாலும் என்ன இது சம்பாரிச்சாலும் ஒரு மனிதாபிமானத்தோட வாழணும். அந்த விஷயம் வந்து வடிவேலு கிட்ட இல்ல அப்படின்றத சிங்கமுத்து அவர்கள் ஒரு இன்டர்வியூல குறிப்பிட்டே சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் சர்ச்சையா ஒரு விஷயம் போயிட்டு இருக்க நேரத்தில் உண்மையாலே வந்து அவர் சில ரியல் லைஃப்லயும் சில விஷயங்களை வந்து அவர் ஈடுபடுறாரு. அதுலயும் என்ன பண்றாங்கன்னா விஜயகாந்த் அவருடைய மரணத்துக்கும் வந்து வடிவேலு அவர்கள் போல அப்படின்றது சர்ச்சையாவே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சில கட்சியோட மேடைகளிலும் சரி, அதுலயும் வந்து கலைஞர் 100 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்லயும் சரி கலந்துக்கிறாங்க. ஆனா வந்து மற்ற கூட நடிச்ச நடிகர்கள் இல்ல சினிமா துறையில் இருந்த நடிகர்களுடைய மரணத்துக்கோ இல்ல அவங்களோட வீட்டு தேவைகளுக்கோ இல்ல ஃபங்க்ஷனுக்கோ எதுலையுமே வந்து வடிவேலு அவர்கள் கலந்து கொள்ளல. ஒரு சப்போர்ட்டிவ் கூட அவர் பண்ணல அப்படின்றது குறிப்பிட்டு வந்து சிங்கமுத்து அவர்கள் கூறுறாங்க.
அதுவும் இல்லாமல் ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயலில் இருக்காரு, எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு, ஒரு கஞ்சத்தனமாக இருக்காருன்றதையும் சிங்கமுத்து அவர்கள் சரி விட்டு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் சமீபமாக போயிட்டு இருந்த நேரத்தில் வடிவேலு அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ சிங்கமுத்து மேலே வந்து ஒரு மனு தாக்கல் ஒன்று பண்ணியிருக்காங்க. மான நஷ்ட ஈடு வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த மான நஷ்ட ஈடு வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து 5 கோடி தரணும், 5 கோடி எனக்கு நஷ்ட ஈடு தரணும் அப்படின்றத வடிவேலு அவர்கள் சிங்கமுத்து மேலே ஒரு மனு தாக்கல் ஒன்று செய்கிறாங்க. ஒரு 2 வாரம் வந்து கால அவகாசம் சிங்கமுத்து அவர்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னும் 2 வாரம் எடுத்துங்க, ஸோ எடுத்துகிற பிறகு இந்த கேஸை விசாரிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் தெரியும் சிங்கமுத்து மேலே தப்பு இருக்கா, இல்லை வடிவேலு சார் மேலே தப்பு இருக்கா, இல்லை யார் என்ன சைடில் எப்படி பேசியிருக்காங்கன்றது ஒரு புரியும். ஓரளவுக்கு சோஷியல் மீடியா அளவுலையும் சரி, ஒரு சைடு வந்து என்ன சொல்ல சிங்கமுத்து அவர்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் சிலர் பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் துணை நடிகர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கணும் வடிவேலு அவர்கள், ஆனால் அவங்க இப்படி இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்றது ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து என்னதான் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு டாப்பில் இருக்க ஒரு நடிகரை பற்றி இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்றதும் இன்னொரு சைடும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ குறித்தும் சரி, உங்களுடைய கருத்துக்கள் குறித்தும் சரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.